இந்த வீடியோ யார் பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமா கட்டாயமா உறுதியா நான் வெளிநாட்டுக்கு போயே ஆகணுங்க, வேற வழியே இல்லைங்க நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த வீடியோ வந்து பாருங்க. மற்றவங்களாம் பிஸியா இருப்பீங்க, நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்து உங்க டைம் வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். ஏன் நான் சொல்றேன், இந்த வார்த்தையை ஏன் நான் பயன்படுத்துறேன்றது இந்த வீடியோ முழுமையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டில இருந்து வரக்கூடிய வேலை வாய்ப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த நீங்க குறிப்பா நோட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாட்டில இருந்தும் இப்ப ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ண ஒவ்வொரு வேலையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல வளர்ச்சி அடையாம இருக்கக்கூடிய ஒரு பகுதியை வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு காட்டியிருப்பாங்க. சரிங்களா? சோ இந்த விஷயத்தை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொரு கன்சல்டிங் வரக்கூடிய நபர்கிட்ட வந்து ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணும்போது எந்த இடத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம ஹைலைட் பண்ணி நான் வந்து சொல்லுவேன். இந்த விஷயத்தெல்லாம் நுணுக்கமா நம்ம சொல்றதுக்கு காரணம் இங்க யூகேல இந்த கன்சல்டிங்காவே நான் இதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருக்கேன். நான் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு வந்து பாத்தீங்கன்னா 1,90,000 rupees நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த கோர்ஸுக்கு மட்டுமே. ஸ்பெண்ட் பண்ணி நான் அந்த கன்சல்டிங் எப்படி கொடுக்கறது, ஒரு ப்ரொஃபைல், அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரொஃபைல் வரும்போது அவங்களுக்கு எப்படி நம்ம சொல்றது. ஏன்னா நம்ம வந்து படிச்சது ஒர்க் பண்ணது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேட்டகரி. பட் அதை தாண்டி இன்னைக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜர் வந்து எனக்கு வந்து அப்ளை பண்றாரு என்கிட்ட கன்சல்டிங். அப்போ அவருக்கு நான் டீடைல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா சும்மா நம்ம கொடுக்க முடியாது. கரெக்டுங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஐடி செக்டர்ல இருந்து வராங்க. ஐடி செக்டருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் ஐடி செக்டர் நீங்க என்ன டொமைன் பண்ணா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றத சொல்றேன். ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருந்து வராரு, அவரோட ஸ்கில் செட்டிங்ஸ் நீங்க என்ன கோர்ஸ் பண்ணீங்கன்னா வந்து எலிஜிபிலிட்டி கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்றோம் அப்படின்னா இது எல்லாமே நான் இங்க வந்து படிச்சதுதான். ஸோ அந்த காரணம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கிளியரான ஒரு டேட்டா வந்து கொடுக்க முடியுது. அதுக்கான எக்ஸாம்பிள் இந்த வீடியோல நிறைய நான் கொடுக்க போறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்டர்லைன் பண்ணி சொன்ன ஒவ்வொரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துகிட்டே இருக்கு பாருங்க. ஒவ்வொரு கவர்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ்ல நமக்கு கிடைச்ச ஐடியா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டடி ஒர்க் தான் நமக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்ச விஷயத்த வந்து நம்ம கிளியரா கொடுக்க முடியுது. இதை நீங்க கனெக்டிவிட்டி எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு வேலைக்கு முயற்சி செய்யறோம் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயர் ஒரு எம்ப்ளாய்க்கு என்ன எதிர்பார்ப்பான்றதை நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா எனக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இடத்த வந்து கிளியரா நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண கத்துக்கணும். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன்னு வச்சுங்களேன், நான் ஒரு அக்கௌண்ட்ஸ்ல ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா அங்க 1000 பேர் வேலை செய்வான். அந்த 1000 பேருக்கான அக்கௌண்ட்ஸ் பினான்ஸ் டீம் எத்தனை பேர் வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சம் 5 பேர் தான் வேலை செய்வாங்க, அதுக்கு மேல இருக்க மாட்டாங்க. அப்ப ஒரு 1000 பேருக்கு வேலை செய்யற இடத்துல நமக்கு 5 பேருக்குள்ள நம்ம போய் ஒரு எம்ப்ளாயா நம்ம போய் அந்த இடத்துல உட்காரணும் அப்படின்னா அப்ப நம்ம எப்படி வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த 5 பேருன்ற இடத்த வந்து 50 பேர் எங்க வச்சிருப்பாங்க ஒரு பினான்ஸ் டீம் அப்படின்றத இடத்த ஐடென்டிஃபை பண்ணி அங்க போய் நீங்க அப்ளை பண்ணணும். அதே மாதிரி நமக்கான கேட்டகரியை வந்து ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம அப்பதான் வந்து நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரே பிளாட்ஃபார்ம்ல போகாம மல்டி பிளாட்ஃபார்ம்ல நம்ம டிராவல் பண்ணும்போது ஏதாவது ஒரு நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். சோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நுணுக்கமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ணும்போது ஏஜென்ட் துணை இல்லாம நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். இல்ல நான் சும்மா ஒரு கேட்டகரியை பாக்குறேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சிவி ரெடி பண்ணிட்டேன், நான் அப்ளை பண்றேன், எனக்கு கிடைக்கும் அப்படின்னா கிடைக்காது. நாங்க வந்து ப்ரொஃபஷனலா வந்து ஒரு டீமை வச்சு ஒரு சிவி ஒருத்தட்ட கொடுத்து நாங்க கேட்டு வாங்கி கூட அதுல அப்ளை பண்ணும்போது கூட எங்களுக்கே சில நேரங்களில் வந்து எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமே அனலைஸ் பண்ணி ரெடி செஞ்சுட்டு இருக்க எங்களுக்கே முடியல போது ஜஸ்ட் லைக் தட் சிம்பிளா ஒரு சிவி ரெடி பண்ணி புரிதல் இல்லாம அப்ளை பண்ணும்போது எப்படி கிடைக்கும்? கிடைக்காது இல்லைங்களா? ஸோ இந்த விஷயத்தை எப்படி அரெஸ்ட் பண்றது, ஸோ என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணா நமக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு உதாரணத்தோட ஒரு சிவியை வந்து ஆரண்டியா எங்களுக்கு வந்த சிவியை அந்த சிவி எப்படி நான் ரெடி பண்ணிருக்கேன், அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் ஃப்ரேம் ஒர்க் அவங்களுக்கு ரெடி பண்ணி நான் கொடுத்துருக்கேன், அந்த ஃப்ரேம் ஒர்க்னால அவங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட் என்ன அப்படின்றத ஒரு 2 ப்ரொஃபைலுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இது டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ப்ரொஃபைலுக்கு இந்த விஷயத்தை வந்து நீங்க பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோட ஹைலைட். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய சிவி யூகேல இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் நம்ம கிட்ட வந்து கொடுத்துருந்தாங்க சிவியை. இந்த சிவியை என்னென்னலாம் நாங்கள் ஆல்டர் பண்ணியிருக்கோம், இதில் என்னென்ன கரெக்ஷன்ஸ்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம், இந்த சிவியை எப்படி இந்த ஸ்டாண்டர்டுக்கு நாங்கள் மாற்றிருக்கோம் அப்படின்றத வந்து நாங்கள் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். அப்போ இந்த சிவி அவங்க கொடுத்துருக்காங்க, அவங்க யூகேல இருக்காங்க, ஃபார்மாவில் படிச்சிருக்காங்க. அப்போ அவங்க கொடுத்த சிவி வந்து இல்லையா, ஸ்டாண்டர்டில் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதாவது நமக்கு என்ன தெரியுமோ அதை நம்ம வந்து பண்ணிடுறோம். பட் ஆனால் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லெவலில் வந்து கொண்டு போய் ரீச் பண்ணல அப்படின்னா அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரெக்கமெண்டேஷன் அப்படின்றதுக்கான ஆப்ஷனே எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறது எல்லாமே ஒரு ஜென்ரல் போர்ட்டலில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. லைக் லிங்க்டின், இண்டீடு, கிளாஸ்டோர், டோட்டல் ஜாப்ஸ், சீக் இந்த மாதிரி வெப்சைட்டில் அப்ளை பண்ணும்போது உங்கள் சிவி வந்து ஸ்டாண்டர்டில் இல்லை அப்படின்னா ரிஜெக்ஷன்ஸ் தான் ஆகும். ஏன்னா ஒரு சிவியை வந்து அதை செக் பண்ணுறோட செகண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 to 7 seconds தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து டைமே எடுத்துக்கிறாங்க.
அப்படின்னும் போது அதுக்குள்ள நமக்கு தேவையான டீடைல்ஸ் வந்து பர்ஃபெக்டா இல்லை அப்படின்னா ரிஜெக்ஷன் தான். என்னதான் நம்ம நல்ல ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் காலேஜில் படிச்சிருந்தாலும் கோல்டு ரேங்க் வாங்கியிருந்தாலும் ஆனா நம்ம வந்து ப்ரெசன்டேஷன்ஸ் கரெக்டா இல்லைன்னா ரிஜெக்ஷன்ஸ் தான் ஆகும். ஸோ அப்போ நீங்க சிவியை வந்து கரெக்டா வச்சுக்கணும். இவங்க கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டிய இடம்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்கள ப்ரொமோட் பண்ண ப்ரொஃபஷனல் சம்மரியா இருக்கட்டும், ஜாப் டிஸ்கிரிப்ஷனா இருக்கட்டும், அதுல கிளியரான ஒரு விஷயத்த கன்வே பண்ணவே இல்லை. அதாவது ஒரு லிங்க் கொடுக்கவே இல்லை. நான் ஒரு சிவில 1 by 1 இருக்கக்கூடியது எல்லாத்துக்குமே கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆனா அப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை அப்படின்றதான் இந்த சிவில இருக்கக்கூடிய பெரிய குறையே வந்து. சரிங்களா, நீங்க நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க. நீங்க என்னதான் ஒரு ஏஐ யூஸ் பண்ணாலும் சரிங்களா, அந்த ஏஐ நீங்க எப்படி உங்களுக்கு தேவையான கேட்டு வாங்குறீங்கன்றதான் வந்து இருக்கு. இப்ப நீங்க வந்து இப்ப இந்த ஏஐ வந்து அப்புறம் லிங்க்டினோட லைஃபே முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு. லிங்க்டினும் வந்து மைக்ரோசாஃப்டோட தான், சாட் ஜிபிடியும் வந்து மைக்ரோசாஃப்ட் தான். அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல அவங்க ஒரு விஷயத்தை கன்வே பண்றது என்ன அப்படின்னா இவங்க இன்டர்னலா ஒரு காம்படிஷன்ஸ் வந்து இவங்க கிரியேட் பண்ணிக்கிறாங்க. பட் இதை தாண்டி என்னன்னா இப்போ ஏஐ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ பெரிய மார்க்கெட், ஜாப் மார்க்கெட் வந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அது மூலியமா எவ்வளோ பேருக்கு வேலை போனதும் உங்களுக்கு தெரியும். இதில் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து அவங்களே வந்து ப்ரொவைட் பண்றாங்க இந்த ஏஐக்கு மட்டுமே. சரிங்களா, மற்ற கோர்சஸ்லாம் இன்னும் இல்லை. இப்போதைக்கு வந்து அதை ஒன்றும் பண்றாங்க. என்னன்னா இப்போ அதில் போயிட்டு உங்களுக்கு வந்து ஏஐ எப்படி யூஸ் பண்ண தெரியும் அப்படின்றத நீங்க வந்து ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேர்ல்டு வைடா கிடைக்கிறதுக்கான ஒரு டூலாவே மாறுது. ஸோ இதை தான் வந்து ஒவ்வொரு தடையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அதாவது நீங்க சர்டிஃபிகேஷன்ஸ் உங்களோட ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட்கான வச்சுக்கல அப்படின்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மைலேஜ் கொடுக்கக்கூடியதே. அதுதான் அதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லிட்டேன். ஏன்னா முன்னாடிலாம் படிச்சு முடிச்சா வேலை கொடுத்தான். இப்போ படிச்சு முடிச்சாலும் வேலை கொடுக்குறது. படிச்சு முடிச்சு அது ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாலும் ஸ்கில்ஸ் ரிலேட்டடான சர்டிஃபிகேஷன்ஸ் என்னென்ன வச்சிருக்கீங்க அப்படின்றத கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதுல நீங்க வந்து கவனமா வந்து இருங்க. ஸோ இப்போ இந்த சிவிஐ இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு காலேஜில் படிச்சிருக்காங்க, இந்தியாவில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காங்க. ஆனால் யூகேல அது ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. என்ன படிச்சிருந்தாலும் அது ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இப்போ இந்த சிவிலிருந்து நம்ம என்னென்ன சிவிலாம் வந்து மாற்றிட்டோம் அப்படின்றத இப்போ நம்ம 1 by 1 வந்து பார்க்கலாம். நான் என்னென்ன கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ இதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் ஒரு சிவிக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்றத உங்களுக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இவ்வளோ ஒர்க் பண்ணியே நாங்களே சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்க முடியாமல் போனதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதனால் எந்தெந்த இடத்தெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணால் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக எடுக்க முடியும். லட்சமா நீங்கள் கொண்டு ஒரு ஏஜென்சிட்ட கொடுத்து ஒரு வேலைக்காக உட்காந்துருக்கிறதோட உங்களே நீங்களே அந்த காசு ஒரு நல்ல ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ்க்கு வாங்குறதுக்காக பணத்தை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கோர்ஸ் எல்லாம் எடுத்து நீங்க படிச்சு அது அழகா நீங்க உங்க சிவில கொடுத்தவே போதும், உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அழகா உங்க கையில வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட அஜெண்டா. ஓகே, நம்ம அடுத்த ஸ்டெப் நான் சொல்றேன், கிளியரா நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க பாக்குறது நாங்க அவங்களுக்காக ரெடி பண்ண சிவி. ஓகே, இந்த சிவில நான் என்னென்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பொதுவாக நமக்கான டிசிக்னேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதுதான் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு டூலே அதுதான். அப்போ அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக நான் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ எதுக்காக அதை வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. அடுத்தது வந்து கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ் வந்து இல்லை அப்படின்னா நமக்கு சிவியே இல்லை, நம்மளால வந்து ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. ஸோ கீவேர்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். ஒரு சிவிக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ அது வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. ஸோ அதையும் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, ஸ்கில் செக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் வந்து எல்லா ஏடிஎஸ் ரிலேட்டடாகவே வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து சேஞ்சஸ், அவங்களோட சிவியை நம்ம எந்த இடத்துலலாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத டிப்ஸ் அவங்ககிட்ட நான் கொடுத்துருக்கேன். எதுக்கான சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன், ஏன் சேஞ்சஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ அவங்களோட இதுல சம்மரியில வந்து ப்ரொஃபஷனல் சம்மரியில வந்து பாத்தீங்கன்னா எந்த இதுல நான் டிராவல் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்றத கிறிஸ்டல் கிளியரா இந்த இடத்துல நான் வந்து அவங்களுக்கு வந்து நான் காட்டிட்டேன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா ப்ரொஃபைல் சம்மரியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்கே இதுதான். ஸோ நீ எந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் டிராவல் பண்றதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்றத நீங்க கன்வே பண்ணாம விட்டுறீங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் அந்த விஷயத்த ரொம்ப கிளியரா அப்டேட் பண்ணிட்டேன். ரெண்டாவது, இவங்களுக்கு வந்து பெரிய ரிலேட்டடா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால இவங்க படிச்சதையும் அந்த ஸ்கில்ல என்னென்ன விஷயங்கள் வச்சிருக்காங்க அப்படின்றதையும் வந்து இந்த இடத்துல வந்து நான் கிளியரா வந்து கன்வே பண்ணி வந்து கொடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்டே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இவங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத இந்த 6 to 7 லைன்ஸ்ல நான் வந்து கிளியரா முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க இந்தியாவில் ஒர்க் பண்ண விஷயத்த கொடுத்துருக்கேன். யூகேல ஒரு வந்து காமனான ஒரு இடத்துல தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ ப்ரெசென்ட்டாக ஒர்க் பண்ணுறதானே கொடுக்கணும். ஏன் நீங்கள் வந்து ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணதை ஃபர்ஸ்ட்டாக கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னா
இவங்களுக்கு வந்து ரிலேட்டடான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது யூகேல இல்லை, ஆனா இந்தியால இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதை நான் கொடுத்துட்டேன். ரெண்டு ஜாப் தான். அதனால ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்டேன் ப்ரொஃபைல்ல வந்து. ஸோ இதை கொடுக்கலாம். இந்த மாதிரியான ப்ரொஃபைலுக்கு வந்து இந்த சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ப்ரெசென்ட்டா ஒர்க் பண்றது தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். பட் ஆனா இவங்களோட ப்ரொஃபைலுக்கு அது மேட்ச் ஆகாது அப்படின்றதுனால ப்ரீவியஸா ஒர்க் பண்ணதான் மேட்ச் ஆகும் அப்படின்றதுனால, ஏன்னா படிச்சதுக்கு ரிலேட்டடா ஒர்க் பண்ணது இந்தியாவில தான். அதனால அதை வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து கொடுத்துட்டேன். ஏன்னா இங்க ஸ்டூடெண்டா இருக்கும்போது அவங்க கேட்டகரி ப்ரொஃபஷனலா போய் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த 20 ஹவர்ஸ்ல கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம். அதனால வந்து அந்த பிஎஸ்டபிள்யூல போகும்போது தான் அவங்களுக்கு கிடைக்கும், இல்லை ஸ்பான்சர்ல கிடைக்கும். ஸோ அதனால வந்து இப்போ அவங்க வந்து ஒர்க் பண்றது வந்து 20 ஹவர்ஸ் ஒர்க் பண்றதுனால அவங்க எது கிடைச்சிருக்கோ அந்த வேலைக்கு போயிருக்காங்க. அதனால இந்த இடத்துல இந்தியாவில் ஒர்க் பண்ணது ஃபர்ஸ்ட் நான் கொடுத்து மெயின் ஃப்ரேமா வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதுல அவங்களோட என்னென்ன விஷயங்கள் வந்து ஹைலைட் பண்ண முடியுமோ, அவங்க எங்கெங்கெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தாங்களோ அது எல்லாத்தையும் நான் மாற்றி ஹைலைட்டா எல்லாத்தையுமே இந்த இடத்துல வந்து ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துறேன் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க எஜுகேஷன்ஸ். ஸோ அதை வந்து ஜென்ரலா என்ன பண்ணியிருந்தாங்க அதில் நீங்க பார்த்துருப்பீங்க. அவங்க படிச்சது பேரு, எந்த யூனிவர்சிட்டியில படிச்சாங்க, டிகிரி எந்த மந்த்ல முடிச்சாங்க, எந்த இயர்ல முடிச்சாங்கன்றதை கொடுத்துருப்பாங்க. ஆனா இங்க நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா அதோட எஃபிஷியன்சி என்ன அப்படின்றத இந்த இடத்துல நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் மாத்தினது வந்து இதுதான். ஸோ இந்த இடத்துல ஏன்னா நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா என்ன மாடல் என்ன சாப்டர்ல அதில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து ஹைலைட் பண்றதுக்காக வந்து இந்த ஒரு விஷயத்த இந்த இடத்துல நான் வந்து ஸ்மார்ட்டா வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிஃபார்ம்ல வந்து ஃபார்மசி அவங்க படிச்சது வந்து யூஜியில பண்ணதை வந்து ப்ராஜெக்டை வந்து விஷயத்தை எதை பண்ணாங்களோ அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கிளியரா வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி நான் வந்து போட்டுட்டேன். ஸோ இதுவும் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து தேவையான ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும், எதிர்பார்க்குற விஷயத்த கொடுத்துரும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி ஸ்கில்ஸை வந்து பாத்தீங்கன்னா நான் இவங்களுக்கு என்ன டிசிக்னேஷன்லாம் வந்து மேட்ச் பண்ணா கிடைக்கும் அப்படின்றத நோட் பண்ணி அதுக்கு ரிலேட்டடா வந்து இந்த அவங்க கீழே ஸ்கில்ஸை வந்து நான் ஆட் பண்ணி வந்து கொடுத்தேன். எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ் தான். அவங்க மிஸ் பண்ணதை வந்து எப்படி வந்து ஆர்டர் மாத்தினா நமக்கு வந்து ஒரு கிரியேட் பண்ண ஒரு வெயிட்டேஜ் வந்து கொடுக்குன்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்த வந்து நான் சேஞ்சஸ் பண்ணிட்டேன். அப்புறம் சாஃப்ட்வேர் சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதையும் நான் வந்து கொடுத்துருக்கேன். லாங்குவேஜ் என்ன, தமிழ் என்ன, ஹிந்தி என்ன அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து அவங்க பண்ண சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி அவங்க ப்ரொஃபஷனலா தமிழ்நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணதே வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களோட கவர் லெட்டர் ரெடி பண்ணியிருக்கோம். கவர் லெட்டர்ல மெயின் அஜெண்டா என்ன அப்படின்றத வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு சாம்பிள் தான். இந்த இடத்த நம்ம எப்போனா எப்படி வேணாலும் நம்ம வந்து மாத்திக்கலாம். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து கவர் லெட்டரும் நம்ம வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் இந்த இடத்துல கொடுத்து நம்ம வந்து கிரியேட் பண்ணி வந்து கொடுத்துட்டோம். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து டிப்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணீங்க. எப்படி வந்து நீங்க ஜாப்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றது வந்து உங்க சிவி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அதோட கீவேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையும் அந்த ஜேடி ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயத்தை வந்து இந்த இடத்துல நான் கிளியரா வந்து அவங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் நான். அப்புறம் லிங்க்டின்ல நீங்க எப்படி அப்ளை பண்றீங்க அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஜாப் டைட்டில்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து என்னென்ன டைட்டில் நீங்க வந்து எடுக்கலாம், ஏன்னா நமக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் லீடு அதிகமா எடுத்துக்க முடியும். இப்ப குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க, QC அனலிஸ்ட்னு எடுக்கும்போது நீங்க எந்த ஒரு டேக் மட்டும் யூஸ் பண்ணா அது ரிலேட்டடா மட்டும் தான் வரும். பட் ஆனா இந்த மாதிரி மல்டி டேக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் லீடு அதிகமா கிடைக்கும் போது நீங்க அப்ளை பண்றது 2 அப்ளிகேஷன்றதை 20 அப்ளிகேஷனா மாத்திக்கலாம். ஸோ அதுதான் இதோட மெயின் கோர். அதே மாதிரி இன்டர்வியூ நீங்க பண்ணும்போது எப்படி பண்ணணும்ன்றதை நான் வந்து கொடுத்துருக்கேன். இதை தாண்டி என்ன சர்டிபிகேஷன்ஸ் வந்து நீங்க பண்ணா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதும், எதனால அதை நான் பண்ண சொல்றேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து நான் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அதிகமா கிரியேட் பண்ணி தரும் அப்படின்றத வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல வந்து பாருங்க 1 2 3 4 5 6 பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். எல்லாமே அவங்களுக்கு ரிலேட்டடா நம்ம எந்த கீவேர்ட்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எடுத்தோமோ அது ரிலேட்டடா கொடுத்துருக்கேன். அது ஏன் நீங்க படிச்சா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எங்க படிக்கலாம் அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே நான் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. எதுவுமே தேவை எங்ககிட்ட கொடுத்த விஷயத்துக்கு கிளியரா எடுத்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம எல்லாமே வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம். சரிங்களா? அதுக்கப்புறம் நான் இதுல என்ன பண்ணேன்னா ஸ்ட்ராட்டஜி ஆஃப் லேர்னிங். ஸோ அதுல அதிக இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடியது, அதாவது ப்ரியாரிட்டி இருக்கக்கூடிய விஷயத்தையும் கொடுக்குறேன். ஜென்ரலா ஒரு விஷயத்தை கொடுத்துட்டேன். அதுல நீங்க எது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எடுத்து நீங்க பண்ணணும் அந்த ஐடியாவும் நான் கொடுத்தேன். ஸோ நீங்க அந்த இடத்துல நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமும் எதுவுமே கிடையாது. அதையும் நான் அந்த இடத்துல வந்து நான் எல்லாமே கிளியரா வந்து நான் கொடுத்துட்டேன். பாத்தீங்களா? ஸோ இதுல வந்து டேட்டா இன்டெகிரிட்டி, ஜிடிபி, இந்த ரூட் கேர்ஸ், ISO, ஸோ இதையும் வந்து நான் வந்து கொடுத்துறேன். ஸோ அதே மாதிரி எந்த பிளாட்ஃபார்ம்ல போய் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ எந்த அளவுக்கு நான் கிளியரா ஒர்க் பண்ணி நான் கொடுக்குறேன் அப்படின்றத நான் சொல்றதை காட்டிலும் எந்த அளவுக்கு இது இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது பாருங்க ஒரு சிவிக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப நான் பண்ற விஷயத்த என்ன மாதிரி தெரிஞ்சவங்க யாரும் உட்கார்ந்தாலும் இதை பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு தெரியாதனால இந்த விஷயத்தெல்லாம் நீங்க பண்ணா
உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்து கிடைக்கும், எந்த அளவுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற விஷயத்தை தான் வந்து இந்த இடத்துல நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டேன். A to Z இந்த சிவில வந்து நான் எல்லாமே கொடுத்தேன். அதாவது சிவி எப்படி இருக்கணும், அந்த இடத்துல என்னென்ன சேஞ்சஸ்லாம் நான் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன மாதிரியான கோர்ஸ், இது பொதுவாக எல்லாத்தையும் நான் சொல்லக்கூடிய விஷயம் தான். ஸோ எப்படி நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்கணும், அதை படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட், அதை எங்கே போய் படிக்கணும் அப்படின்றதையும் நான் வந்து கொடுத்துட்டேன். அதில் ஒரு ப்ரியாரிட்டியான லிஸ்ட்டும் நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த டெவலப்மெண்ட் சர்டிஃபிகேஷன்ஸோட டீட்டெயில்ஸும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து கன்வே பண்ணும் போது தான் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கிடைக்கும். ஸோ இப்போ சிவியை வந்து நமக்கு ஒரு வரக்கூடிய சிவியை எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்றது இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும், என்ன ஃபார்மேட்டில் சேஞ்சஸ் பண்ணணுன்றது நீங்கள் தெரிஞ்சிருந்திருப்பீங்க. அடுத்தது ஒரு ப்ரொஃபைலுக்கு வந்து அவங்களோட டேக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இவங்களுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 5 டேக் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ 5 டேக்கு மினிமம் ஒரு 5 லீடு நீங்கள் ஜென்ரேட் பண்ண கூட 25 அப்ளிகேஷன்ஸ் உங்களால் வந்து போஸ்ட் பண்ண முடியும். உங்களோட என்ட்ரி லெவலுக்கே நீங்கள் வந்து பண்ண முடியும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். அதை தாண்டி நீங்கள் படிக்கக்கூடிய சர்டிஃபிகேஷன்ஸில் ப்ரியாரிட்டியில் நீங்கள் எதை பண்ணீங்கன்னா அது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி தரும் அப்படின்றதையும் வந்து நம்ம வந்து சொல்லியாச்சு. ஸோ இப்போ அவங்க எல்லாமே கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ எங்கே அவங்க இதுவரை மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கும். இதுக்கு முன்னாடி 100 அப்ளிகேஷன் நான் போட்டேன், எனக்கு கிடைக்கலன்னு சொன்னவங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் கிடைச்சிருக்கும். இனி எந்த டவுட்டுமே தேவையில்ல, அழகா அவங்க வந்து உள்ள போயிட்டே இருக்கலாம் வேலைக்கு. அடுத்து நீங்க பார்க்கறது ரூட் மேப். ஸோ இந்த ரூட் மேப் வந்து பாத்தீங்கன்னா இது எதுக்காக நாங்கள் இந்த ரூட் மேப் அப்படின்றத கொடுக்குறோம் அப்படின்னா, பொதுவாக நான் வந்து படிச்சிருக்கேங்க, நான் படிச்சதுக்கு தகுந்த மாதிரி வேலை தேடிட்டு இருக்கேன். ஆனா உங்க படிப்புக்கு தகுந்த மாதிரியான வேலை எந்தெந்த இண்டஸ்ட்ரியில எல்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அங்க நீங்க வந்து என்னன்னா ஒரே பிளாட்ஃபார்ம்ல டிராவல் பண்ணாம ஒரு மல்டி பிளாட்ஃபார்ம்ல நீங்க டிராவல் பண்ணும்போது ஏதாவது ஒரு இடத்துல நீங்க பிளேஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணும். அதுவும் நம்ம பல பேருக்கு வந்து அது தெரியவே மாட்டேங்குது. ஒரே இடத்துல தான் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு குதிரைக்கு கடிவளம் கட்டின மாதிரியே நீங்க போயிடுறீங்க. அதை மாதிரி போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஸோ இந்த ப்ரொஃபைல் எடுத்து நான் இவ்வளவு டீட்டெயில்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரூட் மேப். இந்த ரூட் மேப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட இண்டஸ்ட்ரியை வந்து ஸ்பிளிட் பண்றேன். அவங்க ஃபார்மால மட்டும்தான் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமான்னு கேட்டா இல்ல, அதை தாண்டி ஃபார்மா, மெடிக்கல் டிவைஸு, காஸ்மெட்டிக் அண்ட் பர்சனல் கேர்ல வந்து உங்களுக்கு ஃபுட் அண்ட் பிவரேஜ். ஸோ நீங்க இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க திரும்பவும் நீங்க புரிஞ்சுக்கணும் தான். அதாவது எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எந்தெந்த இண்டஸ்ட்ரியில இருக்குன்னு தெரியும் போது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியான அதாவது டிராவல் பண்றதுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து அதிகமா ஓப்பன் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க, எதுக்காக இந்த விஷயத்த நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல நீங்க ஃபார்மால போறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஜாப் ஏன் அப்படின்றதும் அது கீழே என்ன மாதிரியான ஜாப் டைட்டில்ஸ் வந்து நீங்க எடுக்கணும், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில போறீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரியான ஜாப் டைட்டில் தான். அதாவது ஜாப் டைட்டில் அப்படின்னு டேக் இதெல்லாம் நம்ம சொல்றது வந்து உங்களோட டெசிக்னேஷன். ஸோ இதை தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி மெடிக்கல் எதுக்காக நான் சொல்லியிருக்கேன். பட் அங்கே நீங்கள் ட்ரை பண்ணும்போது என்ன மாதிரியான ஜாப் டைட்டில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதே மாதிரி காஸ்மெட்டிக் அப்படி நீங்கள் போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து எதுக்காக நம்ம போகிறோம், என்ன ஜாப் டைட்டில்ஸ் பாருங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் டைட்டில்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஈவன் இப்போ நீங்கள் ஃபுட் அண்ட் பிவரேஜில் கூட அவங்க போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதில் பாருங்க, அதில் நம்ம என்ன மாதிரியான ஜாப் டைட்டில்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளியராக ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்களும் பண்ணலாம். இதை பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், நான் இப்போ செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். இதை செஞ்சீங்கன்னாவே போதும், அழகான ஆப்பர்ச்சுனிட்டி உங்க கையில வந்து கிடைக்குன்றதுல எந்த டவுட்டுமே வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ உங்களுக்கான டெசிக்னேஷன்ஸை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ண கத்துக்கணும். உங்களுக்கான இண்டஸ்ட்ரி எந்தெந்த இடத்துல எல்லாம் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்ற அந்த இண்டஸ்ட்ரியை நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த இண்டஸ்ட்ரியில என்ன கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணா, அந்த ஜாப் டைட்டில்ஸான கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணா நமக்கு நம்பர் ஆஃப் லீடு ஜென்ரேட் பண்ண முடியும்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால வந்து இந்த ப்ராசஸ்க்குள்ளே உள்ள போக முடியும். நீங்க எதிர்பார்க்குற மாதிரி எந்த விதமான ஏஜென்சி இல்லாமல் போக முடியும். அதே மாதிரி நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போ நான் ஃப்ரெஷ் கேண்டிடேட்டாக இருக்கேன், ஒரு எஸ்டாப்ளிஷ் கம்பெனியில் போய் அப்ளை பண்ணுறதா, இப்போ தான் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடிய கம்பெனியில் அப்ளை பண்ணுமா அப்படின்னா அதையும் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இங்கே வந்து கம்பெனி டைப் ஸ்டார்ட் அப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனிஸ் அப்படின்றத கொடுத்துருக்கேன். அதில் வந்து என்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதாவது அந்த ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸில் எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், எஸ்டாப்ளிஷ்டில் வந்து கிடைக்கும் போது அவன் என்ன எதிர்பார்ப்பான் அப்படின்றதையும் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து கிளியராக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணாவே போதும், நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது லட்டு மாதிரி கையில் கிடைக்கும், எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ இதுலேயும் வந்து முன்னாடி அந்த நீங்கள் எதில் பார்த்தது தான், ஸோ இது தேவையில்லை, உங்களுக்கு ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். ஸோ இதுலேயும் அவங்களுக்கு அதை தாண்டி சில டிப்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எந்த மாதிரி கம்பெனியில் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும், உங்களுக்கு ரிலேட்டடாக கூடிய கம்பெனி எது, அந்த கம்பெனியோட போர்ட்டல் எது, ஸோ எதுலலாம் நீங்கள் போய் அப்ளை பண்ணி எடுக்கலாம்,
அப்படின்றத ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அவங்களுக்கு நான் முன்னாடி கொடுத்த அந்த 4 கேட்டகரிக்கும் ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ், அதோட வெப்சைட் லிங்க்கு, ஸோ அந்த கம்பெனி எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு, ஸோ எதுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணணும், என்ன ரீசன் அந்த இடத்துல அந்த கம்பெனி நீங்கள் அப்ளை பண்ணணுன்றது எல்லாமே நான் வந்து கொடுத்துட்டேங்க. ஸோ இதுதான் நாங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து கிளியராக ஒரு ப்ரொஃபைல் எடுக்கணும்னா இதான் சொல்லுவாங்க. சில பேர்லாம் சிவியை கொடுத்து என்னங்க நீங்கள் ரெடி பண்ணல, இவ்வளோ டைம் ஆகுது. எப்படி டைம் ஆகாமல் இருக்கும்? இவ்வளோ வேலை இருக்குது இதில் வந்து. சும்மா கிடையாது ஒரு சிவி ரெடி பண்ணுறதுன்றது. உட்காந்து பொறுமையாக ரெடி பண்ணணும். இதில் நாங்கள் 2-3 கேட்டகரியாக வச்சு தான் நாங்கள் வந்து கிரியேட் பண்ணோம். ஜென்ரல் கேட்டகரி, ஸ்டாண்டர்டு, ப்ரீமியம் அப்படின்னு தான் வந்து பண்ணுறோம். ஏன்னா உங்களுக்கு தேவையான தகுந்த மாதிரி சில பேத்துக்குலாம் இது இவ்வளோ டீப்பாக சில விஷயங்கள்லாம் தேவைப்படாமல் இருக்கும். அதனால் அவங்களுக்கு தேவையில்லை. அதையும் நானே வந்து சொல்லுவேன். சில பேருக்கு தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஸோ எந்த கேட்டகரி நீங்கள் எந்த ரிலேட்டடான ஒரு கேட்டகரியாக இருந்தாலும் அதை எங்ககிட்ட கொடுத்தா கிளியராக பண்ண முடியும். இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்களே வந்து பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களே பண்ணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ டைம் டிலே அதிகமானதுனால நான் இன்னொரு ப்ரொஃபைலில் சொல்ல அதை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி ஒரு சிவி கொடுங்கன்னு கேட்க மாட்டீங்க, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்க மாட்டீங்க, நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிற விஷயங்கள், இது என்னோட பிஸ்னஸ் கிடையாது. நான் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணித்தரேன், அதுக்கான சில சார்ஜஸ் வாங்கிக்கிறேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு நாட்டில் ஒரு வேலையை வாங்கி தரேன்னு சொல்லி காசு வாங்கி நான் வாங்கி கொடுத்ததும் கிடையாது, பண்ணுறதும் கிடையாது. அதையும் நல்லா வந்து புரிஞ்சுக்குங்க. ஸோ இதுதான் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்கிறது. இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிங்கனாவே உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இந்த டீட்டெயில்ஸை வச்சு நீங்களும் இதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த ஐடியா வச்சு நீங்களும் பண்ணுங்கள். ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா எங்கள் டீமை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ முன்னாடியெல்லாம் நீங்கள் நம்பர் கிடைக்கலன்னு சொன்னீங்க, இப்போ வந்து இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்துறேன். ஸோ அந்த இமெயில் ஐடியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணி லைன் கிடைக்கலாம், டக்குன்னு அதில் போயிட்டு உங்கள் நம்பரையோ உங்கள் சிவியோ கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணுவாங்க. வெறும் சிவி கொடுத்தாலும் சரி, இல்லை வெறும் நம்பர் கொடுத்தாலும் சரி, எப்படி வேணாலும் நீங்கள் கொடுங்க, உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு பயனுள்ள தகவலுடன் வந்து சந்திக்க வர இந்த நிகழ்ச்சி விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. நன்றி, வணக்கம், பபாய்.